அப்புறம் பாக்யராஜ் சார் என் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒரு அவரு கொஞ்ச நாளைக்குள்ள எனக்கு என்னெல்லாம் அதாவது என் மேலே எனக்கு இல்லாத நம்பிக்கை பாக்யராஜ் சாருக்கு வந்தது. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர் சொல்லுவாரு, "சில விஷயம் நீ என்ன மாரி யோசிக்கிறியா?" ம். அப்படின்னுவாரு. எனக்கு உண்மையிலேயே பெரிய படிப்பு கிடையாது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சினிமால கிடையாது. உங்களுக்கு தெரியும் பாக்யராஜ் சார் டிஸ்கஷன்னா 15, 20 பேர் உட்காந்துருப்பாங்க. பெரிய ஆளுமைகள் சபை. எல்லாருமே. ஆமா. கலைஞானம் சார் மாரி, கோகுநாதன் சார் மாரி, அ ஜி.எம். குமார், ஜி.எம். லிவிங்ஸ்டன், குமார், லிவிங்ஸ்டன் நெறைய விஸ்வம் பேர். விஸ்வம்னு இவ்வளோ விஸ்வம். பெரிய ஆமா. விஸ்வம், சஞ்சீவின்னு ஒருத்தர் இவ்வளோ பேருக்கு நடுவுல நான் போய் உட்கார்ந்து இருந்துட்டு, அவங்க சீன் சொல்லும்போது நான் சொல்ற சீன் சில நேரத்துல எடுத்திருக்காரு. அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஓ! அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த சீன் எனக்கு எப்படி வந்ததுன்னா, அவமானத்தில வந்தது. இவங்களுக்கு நடுவுல நம்மளால பேசவே முடியல. இவங்க எல்லாருமே பயங்கர புத்திசாலியா இருக்காங்க. அவர் சொல்லி முடிச்ச உடனே கலைஞாணன் சார் 2 சீன் சொல்லுவாரு. குமரன் சார் 2 உதாரணங்கள் சொல்லுவாரு. இந்த மாரிலாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே! அசிங்கமா இருக்கு மதியானம் சாப்பிட போகும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு அவமானத்தில நம்ம எப்படியாவது ஒரு சீன் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு போய் பிடிச்சோல்ல. கடைசியில பல நேரத்தில நான் சொன்ன சீன் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நெறைய மேடைகள்ல அவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனம் வராம கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஷூட்டிங் தள்ளி போகும்போது, ஒரு நாள் பார்த்திபன் இந்த வசனத்த சொன்னாப்ல அப்படின்னு. அந்த மாரி அவரும் எனக்கு குடுத்த ஒரு நம்பிக்கையும், அதே மாரி அங்க போனதுக்கப்புறம் பாலகுரு சார் முதல்ல, "நீ வந்து கொஞ்சம் பாக்யராஜ் மாரி, ராஜன் மாரி" அவரு பாக்யராஜ்ன்னு சொல்ல மாட்டாரு. "நீ கொஞ்சம் ராஜன் மாரி திங்க் பண்றியா?" அப்படின்னு சொல்ல சொல்ல அதெல்லாம் ஒரு பெரிய தெம்ப குடுத்தது. எனக்கு இல்லாத தெம்ப அதெல்லாம் குடுத்தது. அப்புறம் அங்கேயே போய் சேர்ந்து, அங்கேயே போய் கொஞ்சம் கத்துக்கிட்டு